வணக்கம், லாக்ஷ்மிஸ் ஃப்ளேவர் பாட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு ருசியான தமிழ் பாரம்பரிய சமையல் குறிப்புகளை பார்க்கலாம். வாங்க சமையல் அறைக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முட்டு வலி, கால் வலி போன்ற பல ஆரோக்கிய பிரச்சனைக்கு அருமையான ஒரு மருந்தாகவும் அதே சமயம் சுவை குறையாத ஒரு பாரம்பரிய உணவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாங்க முடக்கத்தான் கீரை இடியாப்பம். இந்த முடக்கத்தான் கீரை இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த முடக்கத்தான் கீரை இடியாப்பத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முடக்கத்தான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு தேவையான இடியாப்ப மாவை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா முடக்கத்தான் கீரை, அதை இந்த மாவில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை பச்சை தண்ணியில் நம்ம பிணையக்கூடாது, வெந்நீரில் தான் பிணையணும். வெந்நீர் நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு இருந்தால் போதும். வச்சு நல்லா நம்ம இதை பிணைஞ்சி எடுத்துருவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இந்த கீரை கொஞ்சம் வளவளப்பாக தாங்க இருக்கும். ஆனால் பிணையும் போது ஒன்றும் தெரியாது, நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ இதை பிணைஞ்சதுக்கப்புறம் இது சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை அப்படியே பெசரி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்குள்ளே அடுப்பில் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுவோம். தண்ணி இப்போ கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இடியாப்பத்தட்டில் எண்ணெய் தடவி அதை பிழிஞ்சிருவோம். இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இடியாப்ப குழல்ல இதை சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு இப்போ தட்டை எடுத்து நம்ம அப்படியே அதை பிழிஞ்சிருவோம். இந்த இடியாப்பத்தட்டில் எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவி வச்சு இப்போ இதை அப்படியே நம்ம பிழிஞ்சிருவோம். ஒரு தட்டுலையும் இதே மாதிரி பிழிஞ்சி எடுத்துருவோம். கால் வலி இருக்கிறவங்க, முட்டை வலி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரையை வாங்கி இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக கால் வலி குணமாகுங்க. இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தட்டில் ரெடி பண்ணி வச்ச இடியாப்பத்தை இதில் வச்சு வேக விடுவோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த இடியாப்பம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். சூப்பராக இடியாப்பம் பொசு பொசுன்னு செமையாக வெந்திருக்குதுங்க. இந்த முடக்கத்தான் கீரையில் நம்ம இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்குமே இந்த இடியாப்பத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.